الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي العظيم. அண்ட கோடிகள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்க போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தென்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றது. குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கியாமத்து நாளின் அடையாளங்கள் என்று சில வாரங்களாக கியாமத்து நாளின் சிறிய அடையாளங்களை பேசிக் கொண்டு வந்தோம். அந்த கியாமத்து நாளின் அடையாளங்களில் சிறிய அடையாளத்தில் ஒன்றுதான், கடைசியான அடையாளம் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரத்துக்கு முன்னால் இன்னும் சில விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மின் இக்திராபி ஸாஅ, அதாவது கியாமத் நாள் நெருங்குகின்ற பொழுது இந்த உலகத்திலே இன்திஃபாகுல் அஹில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறை ஊதி பெற்றிருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதல் பிறையை பார்த்து மனிதர்கள் சொல்லுவார்கள், இது இரண்டாவது பிறையாக இருக்கும் அல்லது மூன்றாவது பிறையாக இருக்கும். ஜமியத்துல் உலமா ஒழுங்கான முறையிலே பார்க்கவில்லை என்று சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கடைசி கட்டம் வருகின்ற பொழுது இன்திஃபாகுல் அஹில்லா, பிறை ஊதி பெற்றிருக்கும். முதல் பிறையை பார்க்கின்ற பொழுதோ இரண்டாவது பிறை மூன்றாவது பிறையை போன்றிருக்கும். அந்த அளவு முதல் பிறை பெரிதாக இருக்கும் சகோதரிகளே. எனவே அப்படி ஒரு கட்டத்தை நாம் பார்க்கின்றோம். மனிதர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், இது மூன்றாவது நான்காவது பிறை மாதிரி இருக்கிறது, ஜம்மியா பார்க்கவில்லை என்று சொல்வார்கள். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று 1400 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார்கள். உலகம் அழிகின்ற பொழுது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் இந்த பிறை ஊதி பெற்றிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா தஸூலல் ஜிபாலு அன் அமாகினிஹா. இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஹதீஸை சொன்னார்கள், மலைகள் எல்லாம் அதனுடைய இடத்தை விட்டும் இடம் பெருக்கப்பட்டுவிடும். மலைகள் எல்லாம் இரண்டு காரணங்கள் எடுக்கணும் அந்த ஹதீஸுக்கு சகோதரர்களே. ஒன்று, மலைகள் இன்னொரு இடத்துக்கு போகும், இன்னொன்று மலைகளை உடைத்து அதை ஏற்றிக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போடுவார்கள். பார்க்கின்றோம் நமது நாடுகளையும் நமது நாடுகளையும் ஏனைய நாடுகளையும் பார்க்கிறோம். கல் மலைகளை உடைத்து அங்கே கடலுக்குள்ளே போட்டு அதை தரையாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது.
மலைகள் இடம்பெயர்க்கப்படும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கற்கள் இன்று பல இடங்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. விசேஷமாக கடல்களில் அதை தூக்கி போடுகிறார்கள், போட்டு அதை தரையாக கடலை அதுக்கு மேலால் மண்ணை போட்டு தரையாக நிரப்புகிறார்கள். இப்படியான ஒரு நிகழ்வு இந்த உலகத்திலே நடக்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்துக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள். அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உத்ருகுல் ஹபஷத மா தரக்கூகும் ஃபஇன்னஹு லா யஸ்தக்ருஜு கன்ஸல் கஅபா இல்லா ஸி ஸவீகத்தைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மினல் ஹபஷா, எந்த அளவுக்கு என்றால் ஹபஷாவுல இருந்து இரண்டு கருப்பு மனிதர்கள் வந்து காபாவுடைய கற்களை மிட்டியினால் சுத்தியினால் அடித்து அதை கொண்டு உடைப்பார்கள். அது சகோதரர்களே பெரியார்கள் இன்னும் வரவில்லை, ஆனால் கியாமத் நாள் வருகின்ற பொழுது அப்படியான ஒரு நிலைமை வரும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாள் வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு மனிதர்கள் இருப்பார்கள் என்றால் இதாஅத்துஸ் ஸலாத், சுப்ஹானல்லாஹ், தொழுகையை வீணடிப்பார்கள், தொழுகையை பாழாக்குவார்கள். அப்படியான ஒரு நிலைமையை இன்று நமது காலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது மஸ்ஜிதிலே பாருங்கள், எத்தனை பேர்கள் சுபஹ் தொழுகைக்கு இருக்கிறார்கள். ஏழை ஊர்களிலே பாருங்கள், எத்தனை பேர்கள் இஷாவுடைய தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். தொழுகையை கணக்கில்லாமல் வீணடிச்சு கொண்டு ஏதோ உலகத்திலே 10 ரூபாய் 20 ரூபாயை துளைத்துவிட்டு செல்வதை போன்று ஒவ்வொரு நேர தொழுகைகளையும் ஒவ்வொரு பக்திகளையும் இவர்கள் கவாலாக்கி கொண்டு கவலையை இல்லாமல் வீணாக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் தொழுகை பற்றி என்றாலே இந்த சமூகத்துக்கு அதே விடுவது என்றாலே ஒரு கவலையே இல்லை. சகோதரர்களே பெரியார்களே, சமீபத்திலே ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு செய்தி ஒன்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்தியாவில் நடந்த சம்பவம், முக்கியமான ஒரு பிரபலியமான ஒரு நடிகர், அவன் எலெக்ஷன் கேட்கிறான். அவருடைய அந்த கூட்டத்துக்காக வேண்டி ஒரு முஸ்லிம் பெண்மணி அவர் அங்கே செல்லுகிறார். பல முஸ்லிம்கள் போனார்கள். அதில் ஒரு முஸ்லிம் பெண்மணி அவருடைய உறவினர்கள் சொல்லுகிறார்கள், தொழுகையுடைய நேரம் வருகிறது, தொழுது விட்டு செல்லு என்று சொல்லுகின்ற பொழுது அவனை பார்க்க வேண்டும். தொழுகை வீணாகினாலும் பரவாயில்லை, தொழுகை எப்படிப்பட்டு போனாலும் பரவாயில்லை, அந்த முக்கியமான அந்த பட நடிகரை பார்க்க வேண்டும். அதனால் அவள் பெருமையாக பேட்டி கொடுக்கிறார். நான் தொழுகை கூட வீணடிச்சு, தொழுகை கூட பாழாக்கி போட்டு அந்த நடிகரை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பார்த்தேன் என்பதாக கேவலமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் முஸ்லிம் சமூகம் இந்த தொழுகையிலே இன்றைக்கு எந்த அளவு இருக்கிறார்கள் சகோதரர்களே? முஸ்லிம் சமூகத்திலே இந்த தொழுகையின் மதிப்பு இன்றைக்கு உள்ளத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது சகோதரர்களே? ஏதோ 5 ரூபாய் 10 ரூபாயை தொலைத்து விட்டு செல்வதை போன்று இந்த தொழுகை இன்றைக்கு உள்ளத்திலே வந்துவிட்டது. அந்த அளவு தொழுகை கணக்கெடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாள் வருகின்ற பொழுது இதாஅத்துஸ் ஸலாத், தொழுகையை வீணடிப்பார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ தாவூதுடைய இந்த அடையாளங்கள்ல இறுதியான சிறிய அடையாளங்கள்ல கடைசி அடையாளம் தான் இமாமுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது சகோதரர்களே. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஹதீஸில் அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லவ் லம் யப்கா மினத் துன்யா இல்லா யௌமுன். சுப்ஹானல்லாஹ். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்காக இருக்கிறார்கள். உலகம் அழிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான் இருக்கிறது என்று இருந்தாலும் லதவ்வல்லாஹு ஸாலிகல் யௌம் ஹத்தா யுபஅஸ ஃபீஹி ரஜுலன் மின் அஹ்லி பைத்தி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அன்றைய நாளை நீளமானதாக ஆக்கி விடுவார். அன்றைய நாளை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராத வரையிலே கியாமத் நாள் வராத சகோதரர்களே, அன்றைய நாளை அல்லாஹ் தஆலா நீளமானதாக ஆக்கிடுவான். எதுவரைக்கும் என்றால், எனது குடும்பத்திலிருந்து ஒரு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பம் என்றால் ஃபாத்திமாவுடைய வம்சாவளி. அதிலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நானா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பரம்பரையிலிருந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவார்கள். சகோதரர்களே, இது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயம்.
இன்றைக்கு தான் மஹதி என்று சொல்லி அதிகமாக வெளிநாடுகளிலையும் இந்தியா போன்ற நாடுகளிலையும் மிர்சா குலாம்ல இருந்து எத்தனையோ பேர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் நான் தான் மஹதி என்று சொல்லி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிய பெரியார்களே, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது வருவார்கள்? அவருடைய அடையாளம் எப்படி? அவர்களுடைய அந்த ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு விடயங்களையும், அந்த அலங்காரங்களையும், ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மஹதி என்று சொன்னால் யுவாத்திஉ இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பேரும் வஸ்மு அபீஹி, என்னுடைய தந்தையுடைய பேரும் என்னுடைய பேரும் ஒன்றாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்முஹு இஸ்மி, எப்படி எனக்கு எப்படி முஹம்மது என்ற பேர் இருக்கிறதோ மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முஹம்மது பேர் இருக்கும். முக்கியமான அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, வஸ்மு அபீஹி இஸ்மு அபீ, எனது தந்தையுடைய பெயர் எப்படி அப்துல்லா என்று இருக்குமோ மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரும் அவருடைய தந்தையுடைய பெயரும் அப்துல்லாவாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, இப்படித்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் இருக்கும். ரசூலுல்லாஹுடைய பெயரோடு ஒப்பாக இருக்கும் முஹம்மது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையுடைய பெயரோடு அவருடைய தந்தை ஒப்பாக இருக்கும் அப்துல்லா என்று. இப்படிப்பட்டவர் தான் மஹதி. எனது ஃபாத்திமாவுடைய அந்த வம்சாவளியில் இருந்து ஒரு மனிதர் வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவருடைய நெத்தி விசாலமானதாக இருக்கும். மூக்கை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய மூக்கு நீளமானதாக இருக்கும். இப்படி மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னலி மஹ்தீனா ஆயத்தைன் லம் தகூனா முன் خلق السماوات والارض. சுப்ஹானல்லாஹ். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு அடையாளங்கள், முக்கியமாக இரண்டு அடையாளத்தை காட்டினார்கள். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளையிலே இப்படிப்பட்ட அடையாளம் இன்னும் வரவில்லை. ஒன்று சொன்னார்கள், ரமதானுடைய ஆரம்ப நாளிலே அன்று சந்திர கிரகணம் ஏற்படும். முதல் ரமலானுடைய முதல் நாளையிலே மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் அந்த ரமலானுடைய முதல் நாள் இரவிலே சந்திர கிரகணம் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, இரண்டாவது அடையாளத்தை சொன்னார்கள், ரமலான்ல நடு பகல்ல 15வது ரமலான்ல நடு பகலுடைய அந்த நேரத்திலே சந்திர கிரகணம் ஏற்படும். இது ரெண்டும் ஒரே மாதத்திலே நடக்கும். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இப்படிப்பட்ட அடையாளங்கள் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது இந்த ரெண்டும் ரமலான்ல நடக்கும். அப்படி நடந்தால் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்ற அர்த்தத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது யஅ்தமனுல் ஹாயினு யுஹவ்வனுல் அமீன், நம்பிக்கையாளன் அவனை மோசடிக்காரனாக பார்ப்பார்கள் சமூகம். மோசடிக்காரனை நம்பிக்கையானவனாக சமூகம் பார்ப்பார்கள். ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் உலகத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது இந்த உலகமே பாதாளம் படுகொலியிலே மிகவும் ஒரு அனாச்சாரத்திலே அட்டூழியத்திலே இருக்குகின்ற பொழுது தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யஹ்ருஜு ஃபீ ஆகிரி உம்மத்தி மஹ்தியுன், என்னுடைய இந்த கடைசி உலகம் அழிகின்ற பொழுது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்களிலிருந்து வருவாங்க. வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது முதலாவது அடையாளம், ஒரு முக்கியமான அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது என்ன நடக்கும் என்று சொன்னால், இஸ்கிஹுல்லாஹுல் கைஸ், அல்லாஹு தஆலா மழையை பொழிய வைப்பான். இன்னொரு அடையாளம் முக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள்.
ஒரு 10 அடையாளங்கள் முக்கியமாக சொல்லுகிறேன் சகோதரர்களே. ஹதீஸிலிருந்து சுருக்கமாக எடுத்து 10 அடையாளங்களை சொல்லுகிறேன். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது உலகத்திலே மழை பொழிய ஆரம்பித்து விடும். எப்படிப்பட்ட மழை என்றால், சீசனுக்கு பருவ சீசன்கள் இல்லாத நேரத்தில் உலகத்தில் எல்லா இடங்களிலையும் மழை பொழியும் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, வயஹ்ருஜுல் அர்து நபாதஹா, பூமி அதனுடைய விளைச்சலை அதிகமாக்கி கொண்டிருக்கும். எங்க பார்த்தாலும் பச்சை பசேரென்று இருக்கும், எங்க பார்த்தாலும் அதிகமான விளைச்சல் இருக்கும். விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் வளமை விட அவர்களுடைய ஒவ்வொரு ஏக்கருக்கும் மூடக்கணக்கு அடிக்கும் விவசாயங்கள், நெற்கள், ஏனைய விவசாயங்கள். உலகத்திலே விவசாயத்துக்கு பஞ்சம் இருக்காது, பழங்களுக்கு பஞ்சம் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, அது மாத்திரமல்ல, வயுத்தல் மால சிஹாஹன் வயுத்தல் மாலு சிஹாஹா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாருக்கும் தன்னுடைய சொத்துக்களை எல்லாருக்கும் பங்கு வச்சு சரிசமமாக பங்கு வச்சு கொடுப்பாங்க, பிரித்து கொடுப்பாங்க. அடுத்ததாக சொன்னார்கள், இந்த உலகத்துல கால்நடைகள் பெருகிவிடும், அதிகமாகிவிடும். மாடுக்கு பஞ்சம் இருக்காது, ஆட்டுக்கு பஞ்சம் இருக்காது, ஒட்டகத்துக்கு பஞ்சம் இருக்காது, கால்நடைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கும். அந்த அளவு இந்த உலகத்திலே செழிப்பான ஒரு வாழ்க்கை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகமோ ஒரு பாதாளம் படிகுழியில் இருக்கும், அழகான ஒரு ஆட்சியை செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வதஅதுமுல் உம்மத்து, இந்த உம்மத்தினர்கள் பலகீனமானவர்களாக பலமானவர்களாக ஆகிடுவார்கள். இந்த சமூகம் இவர்கள் இப்பொழுது சில நிலைமைகளுக்காக ஒரு பின்னிக்காக இருந்தாலும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது சகோதரர்களே, அவர்கள் பலமானவர்களாக இருவார்கள். அவரோடு யாரும் மோதிக்கொள்ள முடியாத இந்த உம்மத்தோடு, முஸ்லிம்களோடு அந்த அளவு பலமானவர்களாக, பலகீனமாக இருந்த உம்மத்தினர்கள் இந்த சமூகம், இந்த முஸ்லிம் சமூகம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது பலமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, வயஈஷு சபஅன் அவ் சமானியா, இந்த உலகத்தில் அவருடைய ஆட்சி 7 வருடம் அல்லது 8 வருடம் இந்த உலகத்தில் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள். அவர் வருகின்ற பொழுது மக்கள் எல்லாம் ஒருத்தருடைய உள்ளமும் இன்னொருத்தருக்கு விரோதமாக இருக்கும். அவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த உலகத்துக்கு அவர்கள் வருகின்ற பொழுது எப்படி என்றால், ஹாரிபன் இலல் மக்கா, மக்கா மதீனால இருப்பாங்க. அவங்க மதீனால இருக்கின்ற பொழுது சவுதியுடைய 3 இளவரசர்கள், ஒரு மன்னன், சவுதியுடைய ஒரு மன்னன், அவர் மௌத்தாகிறதுக்கு பின்னால அவருடைய 3 ஆண் மக்களும் என்ன செய்வார்கள், இந்த கன்சிக்கும் ஹாதா சலாசத்துன் குல்லுஹும் இப்னு கலீஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால், அந்த ஹலீஃபாவுடைய, அந்த அரசனுடைய, மன்னனுடைய 3 ஆம்பள பிள்ளைகளும் அந்த காபாக்கு கீழாக இருக்குகின்ற அந்த சொத்துக்களை, பொக்கிஷங்களை, ஆட்சியை பிடித்துக் கொள்வதற்காக வேண்டி 3 பேரும் சண்டை பிடிப்பார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சும்ம லா யஸிலு இலா வாஹிதி மின்ஹும், ஆனால் அவங்கள யாருமே அந்த ஆட்சிய, சவுதியுடைய முஸ்லிம்களுடைய ஆட்சியை பிடிக்க முடியாது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த 3 பேரும் கொலை செய்யப்பட்டு விடுவார்கள் சண்டை பிடித்து. இந்த பயத்துக்காக வேண்டி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா, மதீனாவில் இருப்பார்கள். அங்கிருந்து அவர்கள் அப்படியே விரண்டோடி வருவார்கள். ஹாரிபன் இலா மக்கா, மக்கா காபத்துல்லாஹின் பக்கம் பயந்து, எனக்கும் இந்த ஃபித்னால நானும் மாட்டி விடுவனோ தெரியாதுன்னு சொல்லி பயந்து என்ன செய்வாங்க, மக்காவுக்கு வருகின்ற பொழுது ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாமு இப்ராஹிமுக்கு மத்தியிலே, சகோதரர்களே, பெரியார்களே, இவர் தான் மஹ்தி என்று சில மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே,
இதுவரைக்கும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் உண்மையாகவே மஹதி என்று இருக்காது, முஹம்மது என்று தான் இருக்கும். அவருடைய தந்தை அப்துல்லா என்று இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அவருக்கே தெரியாது நான் தான் மஹதி என்று. எல்லா மக்களும் ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் மத்தியிலே இவர்கள் ரெண்டுக்கு மத்தியிலே இவர்களை சந்திச்சு எல்லாரும் பையத் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, فَإِذَا رَأَيْتُمُوهُ فَبَايِعُوهُ وَلَوْ حَبْوًا عَلَى الثَّلْجِ فَإِنَّهُ خَلِيفَةُ اللَّهِ الْمَهْدِيُّ خَلِيفَةُ اللَّهِ الْمَهْدِيُّ. நீங்க இவர் வந்ததை நீங்க கேள்விப்பட்டால், உங்களுக்கு இது தெரிய ஆரம்பித்து விட்டது என்றால், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று நீங்கள் விளங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவசரமாக போய் அவரிடத்திலே போய் பையத் செய்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொன்னார்கள் என்று தெரியுமா? பண்ணி உள்ள இடத்தில் இருக்கிறீங்க, பண்ணி கட்டியில இருந்து தவண்டாவது வந்து இதுதான் மஹதி என்று கேள்விப்பட்டதோடு, அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேள்விப்பட்டதோடு நீங்க ஓடி போய் கையை பிடித்து பையத் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் தான் இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற பொழுது இறுதியாக அனுப்பப்பட்ட ஒரு ஹலீஃபாவாக, ஒரு அரசராக, முஸ்லிம் சமூகத்தின் ஒரு தலைவராக இந்த உலகத்துக்கு வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது யம்லவுல் அர்து கிஸ்தன் வஅத்லா கமா முலிஅத்தில் ஜௌரன் வதுல்மா. சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியை நீதத்தால் நிரப்பிவிடுவார்கள். இந்த பூமி அநியாயத்திலே நிரம்பிக் கொண்டிருந்த, அட்டூழியங்களை நிரம்பிக் கொண்டிருந்த பூமியை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதத்தால் நிரப்பிவிடுவார்கள். செழிப்பான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது மக்கள் எல்லாரும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒன்று சேருவார்கள். ஒரு கருப்பு கொடிக்கு கீழால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துக்பலு ரிஆயத்து சுஊத் மின் கிப்ல அல் மஷ்ரிக். அதாவது குராசானுடைய ஏரியா என்று சொன்னால் ஆப்கானிஸ்தான், ஈரானுடைய பகுதி. இதிலிருந்து எல்லாரும் ஒன்று சேருவார்கள். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த கருப்பு கொடியின் மீது எல்லாரும் ஒன்று சேருவார்கள். சேர்ந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? ஃபயஹ்ருஜு ரஜுலு மின் அஹ்லில் மதீனா ஹாரிபன் இலா மக்கா. வந்து அதுக்கு பின்னால அவங்க மக்காவுக்குள்ள வந்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாரும் பையத் செய்யத்தோடையே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபதுசாலிஹு ரூம் சுல்ஹன் ஆமினா. சுப்ஹானல்லாஹ். முதலாவது இந்த உலகத்துல உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ரோம் வாசிகளோடு சேர்ந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து ஒரு விரோதிகளோடு யுத்தம் செய்வார்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அது யார் என்று தெரியுமா? ரோம் வாசிகள் என்று சொன்னால் ஐரோப்பிய மேற்கத்திய நாட்டு வெள்ளக்காரர்கள், கிறிஸ்தவர்கள். இவர்கள் முஸ்லிம்களும் ஒன்று சேருவார்கள். ஒன்று சேர்ந்து யகூதிகளோடு யுத்தம் செய்வார்கள். யுத்தம் செய்வதற்கு பின்னால் யகூதிகளை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். இப்ப முஸ்லிம்களும் யகூதிகளும், முஸ்லிம்களும் கிறிஸ்தவரும் ரோம் வாசிகளும் என்ன செய்வார்கள்? ஒன்றாக இருப்பார்கள். சமாதானமான முறையில் இருந்து ஒன்றாக இருந்து ஒரு மரத்துக்கு கீழால் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவங்க எல்லாம் ஒரு இடத்தில் இருந்து அப்படியே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் என்ன செய்வார்? அவர் அவருடைய அந்த சிலுவையை தூக்கி சொல்லுவார், இதனால தான், இந்த சிலுவையால தான் வெற்றி எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லுவார். இதை கேட்ட ஒரு முஸ்லிம், இல்லை அதனால இறைவனால் கிடைத்து விட்டது வெற்றி என்று அவர் சொன்னதோடையே இவர் என்ன செய்வார்? இந்த முஸ்லிம் சகோதரர் அந்த கிறிஸ்தவரை பாஞ்சி வெட்டி விடுவார்.
கொலை செய்து விடுவார். இப்பொழுது தான் முஸ்லிம்களுக்கும் ரோம் வாசிகளுக்கும் மத்தியில பெரிய ஒரு உலக மகா யுத்தம் ஒன்று நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த யுத்தம் நடக்குகின்ற பொழுது சொன்னாங்க, 80 கொடிக்கு கீழால் ஒரு கொடியில 12,000 பேர். அப்படி என்றால் 80 நாடுகள் இருந்து, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், 80 நாடுகள் இருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு நாட்டிலே 12,000 பேர் பிரகாரம் 9,60,000 பேர் என்ன செய்வார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து யுத்தத்துக்காக தயாராகுவார்கள். முஸ்லிம்களுடைய இந்த யுத்தம் 4 நாள் நடக்கும். முஸ்லிம்களுடைய ஒரு பகுதி குஸ்தந்தீனியாவில் இருக்கும், தமஸ்கஸில் இருக்கும் முஸ்லிம்களுடைய படை. காஃபிர்களுடைய படையோ அது ஹல்ப் என்று சொல்லுகின்ற அந்த எலப்போ என்று சொல்லுகின்ற இடத்தில் இருக்கும் சகோதரர்களை, சிரியாவில் இருக்கிறது. அந்த இடத்தில் இருந்து யுத்தம் நடக்கும். 4 நாட்கள் யுத்தம் நடக்கும். முஸ்லிம்களுடைய ஒரு பகுதி, ஒரு குரூப்பினர்கள் மரணித்து விடுவார்கள், ஷஹீதாகி விடுவார்கள். இன்னொரு குரூப்பினர்கள் மரணித்து விடுவார்கள். அடுத்த பக்கத்தில் இருந்தவர்கள் 3வது குரூப்பினர்கள் தான் யுத்தம் செஞ்சு சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த யுத்தம் நடக்கும். அவர்கள் வாளினாலோ ஆயுதத்தாலோ அவங்க யுத்தம் செய்ய மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அப்படியே வருவார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, வருகின்ற பொழுது குஸ்தந்தீனியாவுடைய ஒரு பகுதியை முஸ்லிம்கள் கைப்பற்றி விடுவார்கள். அதுல ஒரு பகுதி கடல்ல